நம்ம அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய நல்ல பழக்கங்கள் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதில ஒண்ணு நம்ம யாராச்சும் பார்க்க போறோம், யார் வீட்டுக்காவது போறோம் அப்டின்னா, அவங்களுக்கு நம்ம ஏதாவது வாங்கிட்டு போணும். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ஏசப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல பழக்கம் சொல்லிக் குடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாமா? வேதத்தில பாருங்க லூக்கா 10:5 போட்டிருக்கு. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள்னு வேதத்தில போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம யார் வீட்டுக்காவது போனா, நம்ம அவங்களுக்கு சமாதானம் வரணும்னு சொல்லணுமா? இப்ப இருக்க காலகட்டத்துல என்னதான் நிறைய காசு பணம்னு இருந்தாலும் நிறைய பேரோட மனசுல சமாதானம் இல்லை. ஸோ நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் வந்து சமாதானம். நம்மளோட எதிரியோட வீட்டுக்கே, நம்மளை மட்டம் தட்டுறவங்களோட வீட்டுக்கே நம்ம போனாலும் அவங்களுக்கு சமாதானம் வரணும்னு நம்ம சொல்லி பழகணும். அப்படி நம்ம வந்து அவங்களுக்கு சமாதானம் ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லும்போது நம்மளோட வாழ்க்கையும் சமாதானமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ நம்மளோட நல்ல பழக்க லிஸ்ட்டில் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. யாரை பார்த்தாலும், யார் வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு சமாதானம் வரணும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜெபிங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக உங்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் ஏசப்பா கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களோட கூட உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Our grandparents and our parents have taught us lots of good habits. For example, if we go to someone's house, we have to buy them something. For example, fruits, snacks, sweets, something like that. Likewise, in our life, our God is teaching us a good habit. Look what the Bible says in Luke chapter 10 verse 5. Whenever you enter someone's home, first say, "May God's peace be on this house." Yes, in this world, what most people need is peace. So it doesn't matter whoever house you are going to. It might be your relatives, friends, colleagues, or even your enemy's house. Bless them and say that may God's peace be on this house. While you bless them and say peace onto them, your life will be filled with blessing and peace. So bless everyone, be kind to everyone, and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.